12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.3 7ஆம் கணக்கு பார்க்கலாம். y = a e பவர் 8x plus b e பவர் -8x எனும் சமன்பாட்டை கொண்ட வளைவரை குடும்பத்தின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க. இங்கு a, b என்பன ஏதேனும் இரு மாறிலிகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டு மாறிலிகள் என கொடுக்கப்பட்டுள்ளதால் சமன்பாட்டை இரண்டு முறை வகைப்படுத்தி தேவையான வகைக்கெழு சமன்பாட்டை உருவாக்கணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு y = a e பவர் 8x plus b e பவர் -8x என்பதை சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். x-ஐ பொறுத்து முதல் முறை சமன்பாட்டை வகைப்படுத்தலாம். x-ஐ பொறுத்து வகையிட கிடைக்கக்கூடிய மதிப்பு y' y dy/dxன்னு வரும். dy/dx என்பதை y' எழுதலாம். a e பவர் 8x a மாறிலிங்கிறனால அப்படியே இருக்கும். e பவர் 8x இன் வகையீடு e பவர் 8x மீண்டும் 8x வகைப்படுத்திட்டோம்னா x-ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1, அப்போ 8 பிளஸ் b என்பது மாறிலி மதிப்பு e பவர் -8x -8x வகைப்படுத்திட்டோம்னா x-ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 1 பெருக்கல் -8 எனும் பொழுது மதிப்பு -8. எனவே y' ஆனது 8a e பவர் 8x பிளஸ் இன்டு மைனஸ் -8b e பவர் -8x என அமையும். இதை சமன்பாடு 2ன்னு எடுக்கலாம். மாறத்தக்க மாறிலிகள் எதுவுமே கேன்சல் ஆகலை அப்படிங்கிறதுனால மீண்டும் இன்னொரு முறை வகைப்படுத்தலாம். இரண்டு மாறிலிகள் இருக்கிறதுனால x-ஐ பொறுத்து மீண்டும் வகையிட கிடைக்கக்கூடிய சமன்பாடு y' வகைப்படுத்திட்டோம்னா x-ஐ பொறுத்து y'' 8a அப்படியே இருக்கும். e பவர் 8x இன் வகையீடு e பவர் 8x பெருக்கல் 8 -8b e பவர் -8x இன் வகையீடு e பவர் -8x x இன் வகையீடு 1 1 பெருக்கல் -8 -8. இப்போ y'' ஆனது 8 பெருக்கல் 8 இன் மதிப்பு 64 a e பவர் 8x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 8 64 e பவர் -8x 64 b ஆகும். எனவே y'' என்பதை அடுத்த சமன்பாடாக எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம 64 ஏது பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா y'' = 64 எடுக்கும் பொழுது a e பவர் 8x plus b e பவர் -8x என பிராக்கெட்டில் அமையுது. y'' = a e பவர் 8x plus b e பவர் -8xங்கிறத வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு. அதற்கு y-ன்னு பிரதியிட்டுக்கலாம். இடதுபுறம் கொண்டு வரப்போ y'' -64y = 0. எனவே y'' என்பது d²y/dx² -64y = 0 என்பது தேவையான வகைக்கெழு சமன்பாடு ஆகும். தேங்க்யூ.